நல்ல கரவை தட்டி ஆண்டவரை அந்த தேவ சகோதரா கரவை தட்டி வந்து சகிச்சே தம்பே அம்மா கர்த்தரை பார்த்து சொல்லுங்க கரவை தட்டி நீர் வாழ்க 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 வாழ்க. புதிய நாளுக்கென்று என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்கென்று என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய கிருபை நாளும் தேவா புதிய கிருபை நாளும் தேவா புதிய கிருபை நாளும் தேவா புதிய கிருபை நாளும் தேவா கிருபையை கொண்டாடுகிறோ தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். எல்லா தேவ பிள்ளைகளை கரங்களை தட்டி கருத்துக்கும் மகிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரமா இருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தரை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கூற விரும்புகிறார். கர்த்தரை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்ல விரும்புகிறார். கர்த்தரை பார்த்து மகிமையான வார்த்தை சொல்ல விரும்புகிறார். உனக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மகிமையான காரியங்களை செய்ய கத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை திறந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை எளிதாக மாற போகிறது. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற போகிறது. உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா மாற போகிறது. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாற போறீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாற போறீங்க. நீங்க குடிக்கிறவங்களா மாற போறீங்க. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா மாற போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் வாழாகவா தலையாக போறீங்க. கீழாகவா மேலாக போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாதமா வைக்க போகிறார். ஒரு துக்க நாட்டில் முடிந்து போயிடுச்சு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அவர் கிருபை நடத்த போதும். ஒரு மகிமை கூட இருக்குது. அவருக்கு ஜீவன் பல சுகம் தந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனுடைய ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நோய்கள் வாழ்க்கை கர்த்தர் செல்வமாக மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே இருக்காரு. வருஷத்துடைய வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்கிறோம். அதை நீங்கள் கூர்ந்து கவனமாய் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்களை வாசித்த பிறகு அப்படியே நம்ம தேவனுடைய செய்திக்கு நேரம் போயிடுவோம். தேவனோட வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு முதல் கண்மணி போல நம்ம நடத்தினார். அல்லேலூயா. இந்த ஆண்டும் கர்த்தர் நம்ம நடத்த போகிறார். அதை நம்ம கண்கள் பார்க்க போகிறோம். நாம் அந்த அபிஷேகத்தை நம்ம உணர போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் 2-3 காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் நாளுடைய வாக்கு தத்தமானது சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். சொல்லுங்க. நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள்.
இந்த வருஷம் மறுபடியும் நமக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போறாங்க. மறுபடியும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போறாராம். நம் வாழ்க்கையில மறுபடியும் நன்மை செய்ய போறாராம். மறுபடியும் கர்த்தர் நன்மை செய்ய போறாராம். திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில நன்மை வரப்போதா. நன்மை கட்டளை போகிறார். நன்மை வரப்போகிறது. நீங்க பயப்படாதுன்னு சொன்ன நல்ல ஆண்டவருக்கான நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்மை வரப்போது, பயப்படாதீங்க. திரும்ப திரும்ப நன்மை செய்ய போகிறார். திரும்ப 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 நன்மை செய்ய போகிறார். திரும்ப திரும்ப நமக்கு நன்மை செய்வன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மனதுங்கிற தேவனாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்துல, இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை உனக்கு நன்மை செய்யப்படி நான் மறுபடியும் நினைத்திருக்கிறேன். நீ எதை குறித்த பயப்படாத, நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்த இந்த வார்த்தையானது அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மேலூர், சீமாபுரம், வெள்ளிவாய் 3 குடும்பத்திலிருந்து நாம இங்க இணைந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 குடும்பத்துக்காக தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பனிக்காலங்களா இருக்கலாம். ஆகவே நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருக்குது? கர்த்தர் அடுத்த ஆண்டில இதை காட்டிலும் இந்த ஆண்டு போன வருடத்துக்கு இந்த ஆண்டு மகா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு ஜீவனும் பலனும் கர்த்தர் அருள்வார். இந்த நேரத்துல சீவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேத வசனத்துக்கு நேரம் நீங்க கண்டிப்பா உங்க வேதத்தை திருப்பணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை இந்த வருஷம் உனக்கு நன்மை செய்யப்படி நான் திரும்ப நினைச்சேன்னாரு. எப்படி நன்மை செய்ய போறாரு கூர்ந்து சகோதரர்களா கவனிப்போம். எப்படி நன்மை செய்ய போறாரு, ஏன் செய்ய போறாரு, யாருக்கு செஞ்சாரு அப்படி என்பதெல்லாம் நாம என்ன பண்ண போறோம், ஒரு சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் இந்த தேவனுடைய வார்த்தை நாம தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மறுபடியும் நன்மை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நன்மை எல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும், நடக்க வேண்டுமானால் முதலாவது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சத்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். உங்க வாழ்க்கையில போன வருடத்துல நீங்கள் எடுத்த பிரயாசம், நீங்கள் எடுத்த முயற்சி, நீங்கள் சம்பாதித்தது, நீங்கள் சேர்த்து வைத்தது, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் உங்களை விட்டு வழி விலகி போயிருக்கலாம், உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் இந்த வருஷம் உங்களை நன்மையால திருப்தி ஆக்குவேன். நான் மறுபடியும் உங்களுக்கு நன்மை செய்ய போறேன். நீங்க போன ஆண்டுல எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் நீங்க இழந்து வந்தீர்களோ அதெல்லாம் இந்த வருஷத்துல புதுசா உங்களுக்கு தருவேன். புதிய காரியங்களை செய்வேன். இந்த வருஷத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் நன்மை செய்ய போறேன். அல்லேலூயா. மறுபடியும் நான் உங்களுக்கு நன்மை செய்ய போறேன் ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தையானது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்ய போகிறது. நான் 1000 மடங்கு விசுவாசிக்கிறேன். அநேக ஆயிரமான வார்த்தைகளாக நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க பிரயாசத்துக்கு, உங்க கண்ணீருக்கு, உங்க வியாகுலத்துக்கு, உங்க இழப்புக்கு பதிலாக, ஈடாக கர்த்தர் பட்சித்த வருஷத்துக்கு பதிலாக நான் மறுபடியும் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்றார் ஆண்டவர். கையை தட்டி ஆண்டவர் பயன்படுத்துவார். அவர் நமக்கு மறுபடியும் நன்மை செய்ய போகிறார். மறுபடியும் நன்மை செய்ய போகிறார். நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியத்தை சொல்றாரு, இனி உங்க வாழ்வில் இதுவரை உங்கள் விட்டு சென்ற எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப வரப்போகிறது. அல்லேலூயா. உங்கள் தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் எழுந்துமோ அதெல்லாம் இரட்டத்தையா பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலனத்தை அவனை தாங்குவேன். அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்யும் போது உன் வலது கையை உன் இடது கையை நான் பிடித்து உன்னை தாங்குவேன். பயப்படாதே. எல்லா நேரங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா சூழலும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வாதப்பட சொல்றேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல சகாயம் பண்ண ஒருவர் உண்டானால் அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், அவர்தான் சகாய நிதி. அவரை போல நமக்கு ஆறுதல் செய்யவோ, அவரை போல நமக்கு கொடுக்கவோ, அவரை போல நம்மளை பராமரிக்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அவர் தான் சொல்ற, நீ பயப்பட, நான் கூட இருக்கிறேன்.
ஆமென் சொல்லுங்களேன். பயப்பட நான் கூட இருக்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்துல எத்தனை பேர் மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கிறது வாக்கு பண்ணலாம், நம்ம விட்டு கடந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விலகுவதை கைவிடவில்லை, நான் கூட இருக்கிற வலதுகையை பிடிச்ச உன்னை நடத்த விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். எனக்கு ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, அப்பமும் உன் கையிலே எனக்கு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையம் இல்லை என்று சொல்லி, தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை தெரியுமா? வாழ்க்கையின் கடைசி நேரத்துக்கு வந்துட்டாங்க. வாழ்க்கையில கடைசி நாட்கள் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்ல. ஆனா தேவ மனுஷன் பார்த்து சொல்றான், என்ன சொல்ல தெரியுமா? நீ ஆயத்தப்படுத்த உண்மைதான், ஆனா முதல்ல நான் சொல்ற காரியத்தை முதல்ல எனக்கு செய்ய, பிறகு என்ன பண்ணலாம், உன்னுடைய காரியத்தை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறான். அந்த அம்மா எவ்வளவு பெரிய மனம் உடைந்து, வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நானும் என் பிள்ளைகளும் மறைக்க போற, என் வாழ்க்கையில வறுமை வந்துருச்சு, ஆசீர்வாதம் இல்ல, செழிப்பு இல்லை, இப்படியெல்லாம் சொன்ன மனிதர்கள் இப்போது தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை கேட்டு உடனே கீழ்ப்படிந்து போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. இங்க பாருங்க அம்மா, என்ன பாருங்களே, ஒரு அழகான வார்த்தை. நீ போ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை ஒருவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் கவனித்து பார்ப்போமே. என் வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவுமே கிடையாது, இருப்பது கொஞ்சம் தான். ஆனா நீங்க சொல்ற தேவ மனுஷன் சொல்ற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு சுட்டு கொடுக்கிறாங்க, கொண்டு வராங்க. அது எதை குறிக்குதுன்னா, உன் வாழ்க்கையில பஞ்சம் இருப்பது உண்மைதான், போன வருஷம் போராட்டம் இருந்தது உண்மைதான், வரம் இருந்தது உண்மைதான், வியாதி இருந்தது உண்மைதான், கஷ்டம் இருந்தது உண்மைதான், இழப்பது உண்மைதான், துக்கம் இருந்தது உண்மைதான். ஆனாலும் நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படும் போது கர்த்தர் இந்த ஆண்டு நன்மை செய்யும்படி கர்த்தர் உனக்கு திரும்ப நினைச்சிருக்கிறார். எதையெல்லாம் நீ இழந்தையோ அதெல்லாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்போது கர்த்தர் இழந்ததை ஞானத்திலே கர்த்தருக்கு தருவார். ஐயா தட்டி ஆண்டவர் மகிழ்ப்படுத்துகிறார். நீ எதையெல்லாம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செஞ்சியோ அதெல்லாம் கர்த்தருக்கு திரும்ப ஞானத்திலே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறவர். கடினமான பஞ்சத்திலையும் ஆண்டவர் சுகமா இருக்க பண்ணுகிறவர். கடினமான பஞ்சத்திலையும் சுகமா இருக்கிற பண்ணுகிறவர். ஆண்டவர் சோதிப்பாரு. சோதனைக்கு தேவன் கிடையாது. ஆண்டவர் புலமிட்டு பார்ப்பாரு. ஆனா பொன்னாக விளங்க பண்ணவர் கைவிடவே மாட்டார். அவனுக்கு கைவிடவே தெரியாது. திராணிக்கு மேல நான் அவனை சோதிக்க மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். திராணிக்கு மேல ஆண்டவர் அவனை சோதிக்கவே விட மாட்டார். கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. நான் உபத்திரப்படுத்துடைய உபத்திரம் அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஒரு மனிதனை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெட்டிப்பாக கர்த்தர் தருகிறவர். எப்படி தருவாரா? ரெட்டிப்பாக தருகிறவர் ஆண்டவர். ஒரு முறைதான் ஏமாந்தோம், ஒரு காரியத்தை ஏமாந்தோம். ஆனா மறுபடியும் கர்த்தர் திரும்ப கொடுக்கும் போது ரெட்டத்தனையா கர்த்தர் கொடுப்பாரு.
ரத்தத்திலேயா கொடுப்பாராம், ரத்தத்திலேயா கொடுப்பாராம். நான் ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இங்க அமர்ந்திருக்கிற அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிஷாந்தி ஒரு பாப்பா, அவங்க வேண்டான்னு அவங்க குடும்பம் முடிவெடுத்து அந்த பிள்ளைய ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் மிகுந்த வேதனைப்பட்டு, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு பாப்பா இல்ல, கண்ணீரோடு கூட ஜெபம் பண்றேன். உனக்கு கொடுத்த பொக்கிச்சது இப்படி பண்ணிட்டியே, அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் பண்ண, உங்க வயிற்றுல 2 பிள்ளை பிறக்கணும். 2 பிள்ளை தான் வயிற்றுல இருக்குது. அல்லேலூயா. நம்ம எதை சொல்றோமோ அதை கர்த்தர் செய்வார். பஞ்ச காலத்துல கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாரு, உபத்திர காலத்துல நம்ம ஆசீர்வதிப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரத்துக்கு தான் ஒப்பு கொடுத்தாரு. ஆனா திரும்ப அவங்க மேல மனதுருகி ரத்தத்திலேயாய் ஆசீர்வதிக்கிற தேவன், ரத்தத்திலேயாய் ஆசீர்வதிக்கிற தேவன். போன ஆண்டுல எதெல்லாம் இறங்கியோ அதெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டுல ரத்தத்திலேயே தர போகிறார். இங்க ஒரு மனிதர் உங்களுக்கு காட்டுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். எரேமியா 32:42. எரேமியா 32:42. நான் இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல, நான் இந்த பெரிய தீங்கெல்லாம் வரப்பண்ண. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஜனத்தின் மேல பெரிய தீங்கெல்லாம் வரப்பண்ண, நிறைய கொடிய கஷ்டத்தை வரப்பண்ண, கொடிய வியாதி வரப்பண்ண. கவனிப்போமே, பெரிய வியாதி வரப்பண்ண, கொடுமை வரப்பண்ண, கஷ்டத்தை அனுப்பின. ஆனா அதே தேவன் தான் சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்த அவர்களை குறித்து சொல்ல எல்லா நன்மைகளையும் நான் மறுபடியும் அவங்க மேல நன்மையை வர பண்ணுவேன். எந்த தேவன் சொன்னார கஷ்டப்படுத்த சொல்லி, அதே தேவன் சொன்னாரு உங்க மேல ரத்தத்திலும் நன்மை வர பண்ணுவேன். நன்மை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீங்கை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த தீங்கை யார் மேல வரப்படாது பார்ப்போம். யோபு, உதாரணமாக யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம். ஊத் தேசத்திலே யோபு என்ற ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதனா? தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா. எவ்வளவு தெய்வ பயம் நிறைந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு தீங்கை ஆண்டவர் அனுப்புகிறார், ஒரு சின்ன தீங்கை அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில தீங்கு வரும்போது நாம் என்ன செய்கிறோம், இந்த மனிதன் என்ன செய்கிறான்னு சொல்லி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. இந்த மனிதன் யார்? ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இந்த மனிதன் வாழ்க்கையில 7000 ஆடுகள் இருந்தது. எத்தனை ஆடு? 7000 ஆடு இருந்தது. 3000 ஒட்டகங்கள் இருந்தது. 500 ஏர் மாடுகள் இருந்தது. 500 கழுதைகள் இருந்தது. அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த நாட்டில பெரிய சீமான், பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். 7000 ஆடு இருந்தாங்க, பெரிய பணக்காரன். கவனிப்போம். 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், அநேக வேலைக்காரர்கள். இவ்வளவு ஆஸ்தி உள்ள ஒரு மனிதன் தேவனால ஒரு சின்ன சோதனை, சாத்தானால சின்ன சோதனைக்குள்ள போறான். எல்லாவற்றையும் இழக்கிறான், எல்லாவற்றையும் இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து தேவ சமத்துல காத்திருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இழந்தது உண்மைதான். 10 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். எமிமா, கேரடப், கெர்சியா. இந்த 3 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் மொத்தம். 10 பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு போச்சு. 7000 ஆடுகளை செத்து போச்சு. 3000 ஒட்டகங்களை செத்து போச்சு. 500 ஏர் மாடுகளை செத்து போச்சு. 500 கழுதைகளே செத்து போச்சு. வேலைக்காரங்களா செத்து போயிட்டாங்க. யாருமே இல்ல. இருப்பது மனைவி, கணவன் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுல நற்றாத்துல எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலை நிற்கிறாங்க. தன் மனைவிக்கு சொல்றா, இன்னமா உத்தமத்தை நிக்கிற, இன்னமா உன் தேவன் மேல உண்மையா இருக்கிற, உன் ஜீவனை விட்டு மறுதளித்து செத்து போ அப்படின்றா. பணம் இருந்தாதான் எல்லாமே, பொருள் இருந்தாதான் எல்லாமே. ஆனா எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலை நம்ம கூட இருப்பாரு. இருந்தா பலர் வருவார், இல்லை என்றாலும் யாரும் வர மாட்டாங்க. இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பாரு. அவர் தான் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எதையெல்லாம் இழந்து வந்தியோ அதெல்லாம் கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டாரு. இழந்துட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை குத்தி காட்டுகிற தேவன் அல்ல, புறக்கணிக்கிற தேவன் அல்ல. இழந்ததை ஆண்டவர் மறுபடியும் திரும்ப ரட்டத்திலே தேவன் நம்ம கொடுக்க பட்சமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம மேல இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்பு 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமே.
இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. ஆமென் சொல்லல. பாவம் செய்யல, குறை சொல்லல. நம்முடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டு எப்படி இருந்தோம், தேவனை எவ்வளவு குறை சொன்னோம், எவ்வளவு மறுதளிச்சோம். இந்த ஆண்டில நீங்க சொன்னதுக்கு எல்லாம் ஆண்டவர் உங்க வாயை அடைக்கும்படி இரட்டத்தில நன்மையால கட்டவங்க வாயை திருப்தி ஆக்குவார், உங்களை திருப்தி ஆக்குவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுவீர்கள், நீங்கள் செழிப்பான்களா மாறுவீங்க. உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க படிப்புல, உங்க ஆலயத்துல நீங்க இரட்டத்தில ஆசீர்வாதத்தை நிரப்பப்படுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். தூக்கத்தோடு இருக்கிறாதீங்க. தேவ வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தை தான் உங்களை அடுத்த நாளைக்கு கொண்டு போக வைக்கும். ஹல்லேலூயா. அடுத்த நாளைக்கு நீங்க போனா தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு மிக முக்கியம். இந்த வார்த்தை நீங்க நடுவே விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யோபு வாழ்க்கையில தேவன் அப்படியே விடவில்லை. இவ்வளவு இழந்த, இவ்வளவு செல்வ சீமானா இருந்த யோபு அப்படியே ஆண்டவர் விட்டுல, அப்படியே விடல. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. யாக்கோபு 5:11 வாசிப்போம். யாக்கோபு 5:11 சீக்கிரமாக. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையோ கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவரா இருக்கிறாரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமே. கொஞ்சம் தாமதமா நான் சோர்ந்து போயிடுறோம், முறுமுறுக்கிறோம். ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே, நீங்க என்னால மன இறக்கமா இல்லையா ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டு ஆண்டவரை சொல்லி தனக்கு இருதயத்தில் தோன்றபடியெல்லாம் சொல்றோம். யோபுடைய பொறுமை பாருங்க. என்னை புடமிட்டால பொன்னாக விளங்குவேன். யோபுடைய பொறுமை பாருங்க. இழந்தா இரட்டத்தினையா பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் இரட்டத்தினையா தர வேண்டுமானால் நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா. யோபு 42:11-12 வாசிப்போமே. யோபு 42:11-12 சீக்கிரமாக. அப்பொழுது யோபுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அவனிடத்தில் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் பொன் ஆபத்தை அவனுக்கு கொடுத்தார்கள், ஆசீர்வதித்தார். ஆமென். எப்படி ஆசீர்வதித்தார் ஆண்டவரே சொல்லுங்க. எப்படி முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை நட்டத்தினை ஆசீர்வதி. யாரெல்லாம் வந்து கொடுத்தாங்க? அறிமுகம் இல்லாதவங்க வந்து கொடுப்பாங்க. ஐயா, அறிமுகம் இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்கள் கொடுப்பாங்க. அறிமுகமே இல்லாதவர்கள் கொடுப்பார்கள் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க விசேஷம் கொடுப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்களுக்கு விசேஷம் கொடுப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்க பணத்தை கொடுப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வாதமான காரியங்கள் செய்வாங்க. அறிமுகம் இல்லாதவர்கள் ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் இந்த பக்கம் பாருங்களேன். அறிமுகம் இல்லாதவங்க மத்தியில கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பார். நீங்கள நான் நினைப்போம் இவங்க மூலியமா தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிருப்போம். ஆண்டவர் அவங்க மூலியமா எதிர்பார்க்க மாட்டாரு. உன் நினைவுகளே நினைவுகள் அல்ல, யாரை கொண்டு கர்த்தரால செய்ய முடியும். அல்லேலூயா. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக செய்கிற தேவன். நாம் ஒண்ணு நினைச்சா தேவன் ஒண்ணு செய்வாரு. நாம நினைக்கிறபடி செய்ய மாட்டாரு. அவர் நினைக்கிறபடியே நம்முடைய வாழ்க்கை நடக்கும். போன வருஷத்து வாக்கு தத்துவம் நான் நினைத்திருக்கபடியே நடக்கும். என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அவர் என்னெல்லாம் நினைச்சதெல்லாம் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளை செய்து முடித்தார். அல்லேலூயா. சஞ்சல தவிப்பு ஓடி போச்சு, துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு, வியாதி முடிஞ்சு, மரண படுக்க முடிஞ்சு, செழிப்பான ஒரு இடத்துல கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். செழிப்பான இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. போன வருஷத்துல பணம் இல்லாமல் இருக்கலாம், போதுமான வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர்கள் அப்படியே விட்டுற மாட்டார். யோபின் முன்னிலைமை காட்டின பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போது இந்த நாள்ல இருந்து
இந்த நாள் ஒரு பெரிய பிரேக் நடக்க போகிறது. இந்த நாள் கர்த்தர் அபிரிதமாய் நடத்த போகிறார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான காரியம். உங்க கடன்கள் மறைய போகிறது. உங்க கடன்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அதுக்கு தக்கத வேலைகளையோ பிசினஸையோ வருமானத்தை கர்த்தர் கொடுத்து ஞானத்தை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வர கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கடனை கட்டி ஆண்டவர் நான் கடன் வாங்க மாட்டாண்டவரே, நான் கடன் வாங்க மாட்டாண்டவரே. இந்த இருக்கிற கடன்களை அடைத்து ரத்தத்தால நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு முடிவு எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? முழுமையாக திரும்ப வேண்டும். எப்படி தருவார் ஆண்டவரே? முழுமையாக திருப்பி தருவாரா? கொஞ்சமா தர மாட்டாரு, முழுமையாக தருவார். எப்படி தருவாரா? பேச முழுமையா தருவார், முழுசா தருவார். முழுசா தருவார் ஆண்டவர். நமக்கு கொஞ்சமெல்லாம் தர மாட்டாரு, முழுசா தருவார். அல்லேலூயா. உங்களோட வருஷத்துல நிறைய விதைச்சிங்க. நிறைய பேர் உங்க தசபாகத்தை விதைச்சிங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்தாலும் உண்மைக்கு விதைச்சிங்க, உண்மையா இருந்தீங்க. ஹல்லேலூயா. உங்க பஞ்ச காலத்துல தேவனுக்கு உண்மையா இருந்தீங்க. உங்களோட வருமானத்துல பட்சத்து போட்டார்கள் நிறைய பேர். தேவையற்ற காரியங்களுக்கு செலவழிச்சிங்க. மருத்துவமனை போச்சு, தேவையில்லாத காரியங்கள் போச்சு. ஆண்டவர் நீ செய்த நன்மையை மறக்கிற தேவன் அல்ல. நீ கொடுத்த ஒரு பணத்தை கூட விரயமாக்க மாட்டார் ஆண்டவர். திருப்பி நாளாத்தியா கர்த்தவனுக்கு தருவார். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்குனாரு. உன் கூடாரத்தை விசாலமாக்கு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, சபையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். கூடாரத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொன்னார். என் உள்ளத்துல அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஹல்லேலூயா. கூடாரத்தை விசாலமாக்கு. 3 குடும்பம் இருக்குது நமக்கு, மேலூர், சீமாபுரம், வெளியூர். எந்த கூடாரத்தை விசாலமாக்க போறேன்னு தெரியல. எல்லாமே விசாலமா தான், நல்லா தான் இருக்கு ஆண்டவரே. எல்லா சபைகளும் விசாலமா இருக்கட்டும் ஆண்டவரே. 3 திருச்சபைகள் விசாலமா இருக்கட்டும் ஆண்டவரே. புதிய புதிய பொருட்களை தந்து, புதிய ஆசீர்வாதம் தந்து விசாலமாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எரேமியா 33:7 வாசிப்போம். எரேமியா 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவளை கட்டிவித்து. அல்லேலூயா. 9 வாசிப்போமே. நான் அவர்களுக்கு செய்த நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயிருக்கும். நான் அவருக்கு அருள் செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும். என்ன பாருங்களேன், வசனத்தை கேட்டா இங்க பார்க்கணும். எங்க நம்ம ஆசீர்வாதத்தை முதல்ல இந்த 1ஆம் தேதி எழுந்துடக்கூடாது. தேவனோட வார்த்தைக்கு பயப்படணும். தேவனோட வார்த்தை தான் மிக முக்கியம். அதுக்காக தான் கண்டுபிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் 3 மணி இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தேவனோட வார்த்தை உங்க மேல ஆசீர்வாதமா வரணும்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள தங்காது. நீங்க மறுபடியும் போன வருஷத்து போல நீங்க மறுபடியும் குந்தி தான் நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேன், உங்களை நல்ல ஆசீர்வாதம் வைப்பேன். அவரோட வார்த்தைக்கு கீழ்படுறதெல்லாம் நடக்கும். யோபு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா ஆசீர்வதிக்கப்பட்டா, இழந்தா மறுபடியும் பெற்றுக்கொண்டான். பொறுமையா இருந்தா குறையே சொல்லலாம் ஆண்டவரை. நீங்க குறை சொல்ற மனிதரா இருக்கக்கூடாது. ஆண்டுகிட்ட வாங்குகிற ஜனங்களா இருக்கட்டும். வாங்கினாதான் கொடுக்க முடியும், கொடுத்தா வாங்க முடியாது. நீங்க சம்பாதித்தா தான் கொடுக்க முடியும். நீங்க ரெட்டத்தினால வேலை செய்யணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பெரிய பெரிய காரியம் செய்ய போறீங்க. புதிய வாகனங்கள் வரப்போகுது நம்முடைய சபையில. உங்க வாழ்க்கையில புதிய புதிய வாகனங்கள் வாங்க போறீங்க. கர்த்தர் அதுக்கு தக்கதா வருமானத்தை கர்த்தர் தர போறாரு. அல்லேலூயா. சொல்றாரு சங்கீதம் 9:15 வசனத்தை வாசிப்போம். 9:15. இல்ல தேவன் எங்களை சிரமப்படுத்தின நாட்களுக்கு தஞ்சமானவர். அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் நொறுக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அசிங்கப்பட்ட, எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தர போறானா. அல்லேலூயா. அதான் சொல்ற, உன்னை நான் கட்டவிழ்த்து விட்டேன்,
கட்ட அவிழ்த்துட்டேன், உன் நுகங்களை நான் முறிச்சிட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டேன். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. உதாரணமா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளா இருந்த பொழுது கஷ்டப்பட்டு அவர்கள் உழைத்தார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் உழைப்பின் பலனை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போனது. 430 ஆண்டு காலம் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் எல்லாமே அடிமைத்தன வாழ்க்கையில போனது. எகிப்தர் அவங்களை பயமுறுத்தி அவர்கள் பட்சித்தார்கள். 430 ஆண்டு காலம் சம்பாதித்த உழைப்பெல்லாம் எகிப்தர் என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட பட்சித்து போட்டாங்க. மிகவும் வேதனையில கஷ்டத்துல வாழ்ந்து வந்த மக்களுக்கு தேவன் மோசேயின் மூலமாக விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35-36 வாசிப்போம். இன்னும் 2 வசனம் தான் இருக்கு. 2 வசனம் தான். என்னையா? மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயை கிடைக்கும்படி செய்து கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எந்த மனிதன் உங்க பணத்தையோ பொருளையோ எடுத்துக்கொண்டார்களோ அவர்களா தானாய் கொண்டு வந்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கிறாய், என் பணமெல்லாம் போச்சு, என் நகையெல்லாம் போச்சு, என் மதிப்பெல்லாம் போச்சு, என் மரியாதை எல்லாம் போச்சு சொல்லு. எந்த மனிதனும் மதிப்போ பணத்தையோ இடத்தையோ சொத்தையோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனார்களோ அவங்களே கொடுக்கும்படி கர்த்தரால செய்ய முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது பெரிய வேலையா இருக்குது. நீ ரத்தத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு கிரயத்தை செலுத்த வேண்டும், அதுக்கு நீங்க உழைக்க வேண்டும், அதுக்கு நீங்க தேவ சமூகத்தை காத்திருக்க வேண்டும், அதுக்கு உண்மை உத்தமத்தோடு இருக்க வேண்டும், அதுக்கு காத்திருக்க வேண்டும், ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, எப்படியா சார்ந்து இருக்கிறது? மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இவரெல்லாம் நல்லா இருக்கு, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. நீங்க தானையா சொல்றீங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா தாங்க இருப்பீங்க. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னதாங்க நல்லா இருக்க மாட்டேன். நாம தான் சொன்னீங்க நல்லா இருக்கிறீங்க, அவங்க எனக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நீங்க விரும்புங்க, நான் நல்லா இருக்கணும் விரும்புங்க. நீங்க விரும்புங்க, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க விரும்புது போல நான் விரும்பணும். ஆண்டவரே என்ன நல்லா வச்சிருங்க, என்ன ஆசீர்வாதிங்கன்னு கேளுங்க. மற்ற வீடு நல்லா இருக்குன்னா நானும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே சொல்லின்றபடி நீங்க தானா செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். வெளியே உள்ளவங்கள ஆமென் சொல்லுங்களேன். நீங்களா எதையும் போய் கேட்டா சண்டை வரும், நீங்களா போய் கேட்டா பகமை வரும், நீங்களா போய் கேட்டா ஒளிந்து கொள்வார்கள். ஆனா கர்த்தரா உனக்கு பராக்கிரமம் செஞ்சா அவங்க கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி உன்னுடைய வெள்ளியும் பொன்னியும் அவரே கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம். நீங்களா சண்டை போட்டா கொஞ்சம் கொடுப்பாங்க. நீ கர்த்தருடைய சமத்துல உபவாசித்து ஜெபித்தா ஆண்டவரா கொடுக்க சொன்னா உச்சிதமான வெள்ளியும் பொண்ணு கொடுப்பாங்க. ஏன் தெரியல, திரும்ப ஆண்டு சொல்ல வெள்ளியும் பொண்ணு கர்த்தர் கொடுப்பார், அவரே திரும்பி வந்து கொடுப்பார். சொல்லுங்க, யாரெல்லாம் இந்த வருஷத்துல வெள்ளியும் பொண்ணு விரும்புறீங்க, பணத்தை விரும்புறீங்க? கேளுங்க ஆண்டு கிட்ட. வேண்டாவா உங்களுக்கு எல்லாம்? நான் விரும்புறேங்க, நான் விரும்புறேங்க. சொல்லுங்க, நீங்க விரும்புறீங்களா? பொண்ணு வெள்ளிய கேளுங்க. பணத்தை கேட்கறீங்களா? கேளுங்க ஆண்டு கிட்ட. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். உங்கள் படிப்புக்காக, உங்க பிசினஸ்க்காக, திருமணத்துக்காக, வீட்டுக்காக, வேலைக்காக, கட்டப்படாத வீட்டுக்காக, வாங்கப்படாத இடத்துக்காக, அல்லேலூயா, உங்க தெய்வீக சுகத்துக்காக பணத்தை கேளுங்க, உங்க கடவுளுக்காக கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள், அப்பதுக்கு பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. முடிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு முடிவு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கூர்ந்து இந்த 2 வசனத்தை கவனிப்போம். அவ்வளவுதான். வாசிக்கமா. முதலாவது சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இத பாரு, எக்ஸ்ட்ரா பாரு, எப்படி பாருங்க. கேட்கிறவனை பெற்றுக்கொள்வான். உங்களுக்கு கூட எதை தேடணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை புசிப்பு குடிப்பல்ல, தேவனுடைய ராஜ்ய வசனம், தேவனுடைய ராஜ்ய வசனம், தேவனுடைய ராஜ்யம் ஜெபம், தேவனுடைய ராஜ்யம் ஆராதனை, தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம். இது எல்லாம் நீங்க கடைபிடிச்சா ஆண்டவர் உங்களுக்கு தானா செய்வாரா?
நீங்க இதெல்லாம் செய்யாம கர்த்தாவே ஆசீர்வாதா என் ஆலயம் வெறுமையா இருக்குது, என் ஆலயத்துக்குள்ள நீ வரலையே, என் சமூகம் சும்மா இருக்குது, ஆராதனை இல்லையே, என் சபையில உபவாசம் இல்லையே, ஆடல் பாட சத்தம் இல்லையே, என் ஜனன வசனத்துல இல்லையே. அவருக்கு பெரிய குறை இதுதான். நீ இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். எது மிக முக்கியம்? நான் அவருக்காக ஜெபித்தா, அவர் சமூகத்துல ஜெபித்தா, அவர் சமூகத்துக்கு வந்தா, அவர் நீதி தேடினா, அவருக்கு நான் கொடுத்து அவர் எனக்கு திரும்ப ரட்டத்தினா கொடுக்கிறாரு. அவர் நீதியை தேடுவீங்களா? அவர் நீதி தேடினா ஆலயத்துக்கு வரணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த வருஷத்துல போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் சொல்லக்கூடாது. ஐயா கால் வலிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, உதாரண வார்த்தையில நான் சொல்ல விரும்பல. உங்க பழைய வாழ்க்கையை கழித்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவ புது சிஷ்யா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. புது சிஷ்ய சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தானே. அல்லேலூயா. ரொம்ப நல்லவராக இருக்கார் நம்முடைய ஆண்டவர். எப்படிப்பட்ட வாழ்க்கைனா என் பேச்சு மாறணும், பழக்க வழக்கம் மாறணும், என் ஜபம் மாறணும். எப்பவுமே ஜோமனை போல ஜபிக்காம இன்னும் ஆவிக்குரிய ஜபம் பண்ணோம், பிறருக்காக ஜபிக்க மாட்டோம், எனக்காக, என் நண்பர்களுக்காக, இங்க அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, தெருக்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். இந்த ஆண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. கடந்த ஆண்டில் அநேகருக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நான் சொல்றேன், இன்னும் ஓடி ஓடி உழைக்க கர்த்தர் பலன் தாரும் ஆண்டவரே. ஓடி ஓடி ஜெபிக்க பலன் தாரும் ஆண்டவரே. உங்களுடைய சமத்துல காத்துல இருக்க புதிய கிருபை தாரும் ஆண்டவரே. என் ஜனங்களை பிளஸ் பண்ண ஒரு புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எவர்களை ஆசீர்வதிப்பேன் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எனக்கு சபிக்க தெரியாதுங்க, சபிக்க தெரியாதுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் அவருடைய சொந்த ஜனங்களா இருக்கிறீங்க. சபிக்க வேலை இல்லை. சபிக்க நான் வரல, நான் ஆசீர்வதிக்கிற பாத்திரமா இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிற பாத்திரமா இருக்கிறேன். நான் உன்னை பார்த்து சொல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பேன். உன் துக்க நாட்டில் முடிந்து போயிடுச்சு. என் கண்ணு உங்க கூட பேச நான் நினைக்கிறேன். உன் துக்க நாட்டில் முடிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டுறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இந்த உலகத்துல எதையோ தேடி போறான் மனிதன், எங்கெங்கேயோ போறான். ஆண்டவராக இயேசுவை யாரும் தேடி வர்றதே கிடையாது. அல்லேலூயா. அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரே பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரே பாக்கியவான்கள். என் மகனே மகனே சொல்ல இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து குமாரன் மூலமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தமா இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பந்தமா இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் உதவி செய்வதற்காக இயேசு இருக்கிறார். இயேசுக்கு ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, இயேசு இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தராக இயேசுக்கு சொல்லுங்க. எவ்வளவு பிரகடனம் பண்றீங்களோ தெருக்களில் போய் நின்று இயேசுக்கு சொல்லுங்க. வீடு விடா போய் டிராக்ஸ் கொடுங்க, வீடு விடா போய் சத்தியத்தை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை குத்து பேசுங்க, இயேசுவின் அன்பை குத்து சொல்லி அழிந்து போகிற ஜனங்களை சபைக்கு நேரம் கொண்டு வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில கேட்டுக்கொண்டு காண்டவரே, என்ன நீங்க அழைச்சது உண்மையானவரே. என்னை அழைச்சிங்களா? ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்களா? நான் பாஸ்டர் தானா? என்ன போதக ஊழியத்தை அழைச்சிருக்கிறீங்களா? ஒரு நானும் இந்த மேடையில் நிக்கிறேன், நீங்க என்ன நிக்க வச்சீங்களா? இத்தனை ஆண்டு காலம் 29 ஆண்டு காலம் இந்த மேடையில நிக்கிறேன். இன்னும் கூட ஒரு டவுட்டு தான், இந்த ஊழியத்துக்கு தான் என்ன அழைச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சும்மா இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது ஆண்டவரே, நீங்க அழைச்சா வரணும். இத்தனை ஆண்டு காலம் கேட்கிற ஒரே கேள்வி, ஆண்டவரே என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்க, என் அழைப்பு இதுதானா இல்ல அழைப்பு இல்லாம நான் வந்துட்டான்னு ஒரு கேள்வி இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ரொம்ப இந்த ஊழியத்துக்கெல்லாம் வந்துடாதீங்க, இந்த ஊழியத்துக்கெல்லாம் வந்துடாதீங்க. அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டமான வேலை, கடினமான வேலை. நீங்க செய்வதெல்லாம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு கீழ்ப்படிய முடியுமோ அவ்வளவு கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க செய்வதெல்லாம் ஆண்டோட ராஜ்யத்தையும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை எபிரேயர் 13:17. உங்களை இங்க பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள். யார் உங்களை நடத்துறது? யார் உங்களை நடத்துறது? தூங்குற மாத்திரம் அல்லே சொல்லுங்களேன். ரெடி? உங்களை நடத்துகிறவர்கள் உங்க தலைக்கு உத்தரவாதமா? வாசிங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணவர்களாய் விழித்திருந்தானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குறதுதான். நம்ம கீழ்ப்படிந்து அடங்கணும், கீழ்ப்படிந்து அடங்கணும். ஒரு ஊழியக்காரங்களுக்குள்ள என்ன சொல்றாங்களோ இயேசுனார் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டார்.
அவர் வந்து இங்க சொல்ல மாட்டார், அங்க ஒரு ஊழியக்கார மூலியமா சொல்லுவார், தம்பி வாகனத்தை ரொம்ப வேகமா ஓட்டாத. நான் வேற வார்த்தையே பேச விரும்பல. ரொம்ப வாகனத்தை ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதுன்னு ஒரு மனுஷன் தான் சொல்லுவான். அந்த மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து யார் சொல்றது? கர்த்தர் கொடுக்கிறார். ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் கொடுத்து நீ இப்படி ஓட்டாதுன்னு சொல்லுவார். இல்ல பாஸ்டர் நான் இப்படிதான் ஓட்டுவேன்னா சரி. அல்லேலூயா. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, ஐயோ என் போதகரை சொல்ல நான் கேளாம பண்ணும். உனக்கு அறிவு புத்தி ஞானம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்குது. திறமைசாலியா இருக்கலாம், என்ன காட்டில அமர்ந்திருக்க ரொம்ப திறமைசாலியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்கிட்ட இருக்குது. கர்த்தர் இங்க சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றாரு? உங்களை நடத்துகிற உங்களுக்கு ஆத்மாக்கா விழித்திருக்கும்படி. மேல வந்து யாரோ சொன்னாங்க, இன்னும் இன்னும் வரல அப்படின்ட்டு. உடனே போன் அடிச்சு, இன்னைக்கு வரலன்னு 2 பேருக்கு போன் அடிச்சேன். ஒண்ணு 10:30 மணிக்கு கதிரேசன் வந்துட்டாரா, 2 மணி ஷிஃப்ட் வந்துட்டாங்களா. அடுத்தது ஜெயா எங்கந்தாலும் வர அந்த பிள்ளை போன வெள்ளிக்கிழமை காலெல்லாம் முள்ளு குத்தி பெரிய ஒரு இது வச்சு காலை நொண்டி ஐயா என்ன யாராவது கொஞ்சமா பஸ் ஸ்டாண்டு விடுங்க ஐயா, நான் ஆட்டோல தாயா போனச்சு, இவ்வளோ தூரத்துல இருந்து சபைக்கு வருது, இந்த வரைக்கும் வரலையே அந்த பிள்ளை, ஒடையாத முதல்ல சபையெல்லாம் தூய்மைப்படுத்துறேன், இன்னும் காலமேன்னு சொல்லி ஒரு அக்கறையோடு கூட போன் அடிச்சு. அல்ல எங்கள் இருதயம் பிதாவுடைய இருதயமா இருக்கு, எங்கள் இருதயம் பிதாவுடைய இருதயமா இருக்கிறது. அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைங்க கூப்பிடாம வந்துருங்க. காரணம் இது நம்ம வீடு, இது நம்ம ஆராதனை, நாம் ஆராதிக்க கூடிய இடம் வந்துட்டோம். அல்லேலூயா. உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல, உங்களுக்காக ஜெபிக்கிறவர், உங்களுக்காக ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கிறார். ரெட்டிப்பான நன்மை தர போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துமே. அல்லேலூயா. இப்ப சொல்ல இந்த ரெட்டத்தான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கும், 2வது உங்களை நடத்துற போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்களே தெரியாது, ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக அதிக மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறேன், உங்க மேல அக்கறை உள்ள ஒரு மனிதனா இருக்கிறேன். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுல ரொம்ப துடியா துடிப்பேன், நீங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்களுக்காக ஜெபிப்பேன். காரணம் தெரியுமா? எஜமான் கொடுக்கிற கட்டளையினால் தான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் சொல்லுங்க, நான் நல்லா இருக்க போறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த வருஷம் நான் ரொம்ப நல்லா இருக்க போறேன், நான் ரொம்ப செழிப்பா இருக்க போறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறேன், ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன், என் சபைக்கு நான் உண்மையா இருப்பேன், என் குடும்பத்துக்கு உண்மையா இருப்பேன், என்ன நம்புறவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். சொல்லுங்க, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரெட்டத்திலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இயேசுவின் அன்புக்குள்ள இருங்க, இயேசுவின் அன்புக்குள்ள இருங்க, இயேசுவின் மகிமையான ஊழியத்துல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளியே ராஜேஷ் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. என்ன போர்டு தெரியுங்களா? உள்ள போய் பாருங்க. நான் பார்த்து அப்படியே வேந்து போயிட்டேன். ஏதோ ஒண்ணு செய்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா செய்யறதெல்லாம் தேவ நாம மையப்படுது. ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது. எப்படி நடக்க போகுது தெரியுமா? ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. முடிஞ்சிச்சா? ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து அப்படியே நிற்போம். எழுந்து நின்று நம்ம கர்த்தருக்கு காணிக்கை, நம்முடைய ருக்மகதர் இந்த பாடல் பட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். இதை முடிந்த உடனே திருவுந்து பந்திக்கு நேரம் நம்ம அமர்ந்துருவோம்.